வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன தெரியுமா? மும்பை மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 227 வார்டுகளை எந்த வார்டில் மிக குறைவான மார்ஜினில் வெற்றி நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. வார்டு நம்பர் 90. இதில் தான் லோயஸ்ட் மார்ஜின் வெற்றி. காங்கிரஸ் வேட்பாளர் 5197 வாக்குகளை வாங்கியிருக்காரு. பாஜக வேட்பாளர் 5190 வாக்குகள். வெறும் 7 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் பாஜக வேட்பாளரை தோற்கடிச்சிருக்காரு. லோயஸ்ட் மார்ஜின் இதுதான் பிஎம்சியை பொறுத்த வரைக்கும். ஹையஸ்ட் மார்ஜின் எங்கே? மாலத் வெஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் வார்டு நம்பர் 46. வார்டு நம்பர் 46, 47 அண்ணாமலை கேம்பெயின் பண்ண வார்டுகள். இதில் பிஜேபி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா 21,717 வாக்குகள் வித்தியாசத்தில் எம்என்எஸ் வேட்பாளரை தோற்கடிச்சிருக்காரு. எவ்வளவு? லோக்கல் பாடி எலெக்ஷனில் 21,717 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய மார்ஜின் விக்டரி இது. வார்டு நம்பர் 46. இது 2. மூணாவது என்ன? வார்டு நம்பர் 47. இந்த வார்டில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணும்போது தான் மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுடைய சிட்டி மட்டும் கிடையாது, குளோபல் சிட்டி அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார். இந்த வார்டுடைய நிலவரம் என்ன அப்படின்னு நான் நேற்று சொன்னேன்ல, பாஜக வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காரு. எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் தெரியுமா? 1 வாக்கு 2 வாக்கு இல்லை, 13,858 வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி வேட்பாளர் அந்த 47வது வார்டை ஜெயிச்சிருக்காரு. ஹியூஜ் விக்டரி. 4வது செய்தி என்ன தெரியுமா? அண்ணாமலை தீரன் அப்படிங்கிற ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துக்கு இருக்காருல்ல, ஜல்லிக்கட்டு சீசனை ஒட்டி தன்னுடைய காளையை அனுப்பி வச்சாரு. குளோரியஸ் ரிட்டனுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தாரு. அந்த காளையுடைய பேர் தீரன். அலங்காநல்லூர், இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்துக்கு இருக்கு. நேற்று பாலமேடு ஜல்லிக்கட்டு, அதுக்கு முத நாள் எங்கே? அவனியாபுரம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் எல்லாம் அண்ணாமலையுடைய தீரன் காளை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. 3 ஜல்லிக்கட்டுலையுமே அண்ணாமலை காளை பிடிபடலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. 3 ஜல்லிக்கட்டுலையுமே மாடு தான் வெற்றி பெற்றிருக்கு. தீரன் காளையை எந்த மாடுபிடி வீரரும் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. இது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இது 4. மகாராஷ்டிரா 29 மாநகராட்சி தேர்தல் முடிவுகளில் பிஜேபி மிகப்பெரிய வெற்றியா? இப்போது தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு இந்தியா முழுவதும் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருது. இதனையொட்டி ஒரு டிபேட்டுங்க. மோடியுடைய சக்சஸர் யாராக வர முடியும்? தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸில் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தோல்வியை சந்திக்காதவர், தொடர்ந்து வெற்றிக்கு மேலே வெற்றி. அதனால் மோடியுடைய சக்சஸராக மோடிக்கு பிறகு ஃபட்னாவிஸ் தான் சான்ஸ் அதிகம் அப்படின்னு ஒரு சில பாஜகவினர். இன்னொரு சில பாஜகவினர் யோகி ஆதித்யநாத் தான் மோடிஜியுடைய சக்சஸர், பர்ஃபெக்டான சக்சஸர் யோகி தான், அவரும் தோல்வியை சந்திக்காதவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பாஜகவினர். இந்த ஒரு டிபேட் வந்து நடந்துக்கு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இப்போ தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு? மோடிக்கு சக்சஸர் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ என்ன அவசரம்? 2047 100வது இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம நாடு செலிப்ரேட் பண்ணுது. மோடி ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. 2047 வல்லரசு இந்தியா, வளர்ந்த இந்தியா அப்படிங்கிறத எல்லா துறையிலையும் எல்லா நாடுகளை விட நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சு அதுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் மோடி. 2047 மோடி தான் பிஎம்மாக இருக்கணும். மோடி பிஎம்மாக இருப்பார். இன்னும் 20 வருஷம் தானே இருக்குது. அதனால் கடவுள் முழு ஆரோக்கியம் ஆசையை மோடிக்கு வழங்குவார் அப்படின்னு மீதி இருக்கக்கூடிய பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.